அம்மா அழாதம்மா. மாப்பிள்ளை உன்னைய நல்லா பாத்துக்கிடுவாங்க. போயிட்டு வாம்மா. அம்மா நீயும் வாமா. நெட்ட மாதிரிம்மா. அம்மா நாளைக்கு வரேம்மா. இன்னைக்கு மாப்பிள்ளை கூட நீ மட்டும் தான் போகணும். போயிட்டு வாம்மா. அம்மா என்னம்மா? எதா இருந்தாலும் போன் போடு. அம்மா அலமேலக்காவியாதைய கூட அனுப்பி விடுறியா? சொன்ன கேளு மாரி. நீ மட்டும் தான் போகணும். எம்மாடி மாறுமாவளே, ஏம்மா பயப்படியா? நாங்களும் மனுஷவியதான். அம்மா அதான் உன் அத்தை சொல்லியாவலம்மா. அவி பேச்சு கேளு. சம்மந்தி எம்பளை நல்லா பாத்துக்கிடுங்க சம்மந்தி. இதை நீங்க சொல்லணுமாங்க. என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிட்டேன் சம்மந்தி. நீங்க ஒண்ணும் நினைக்காதங்க. இல்ல சம்மந்தி, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். அதை எங்களை விட்டு போக முடியாம அழுதுகிட்டே இருக்கா. தெரியுது சம்மந்தி, எனக்கு தெரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. என் மகன் நல்லா பாத்துக்கிடுவான். நான் என் பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன். சரி சம்மந்தி. மாப்பிள்ள உங்களை நம்பிதான் பிள்ளையை கட்டி தந்திருக்கோம். நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள. அத்தை நீங்க இதெல்லாம் சொல்லவே வேண்டாம், நான் நல்லா பாத்துக்கிடுவேன். மாப்பிள்ள என் மக கண்ணுல இருந்து நீ நாங்க ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். நல்லா பாத்துக்கங்க மாப்பிள்ள. ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம், அதான் பிரிஞ்சு போக முடியாம அழுதுகிட்டே இருக்கா. நான் பாத்துக்கிட்டேன் மாமா, நீங்க அவளை நினைச்சு கவலைப்படாதீங்க. ஆமா சம்மந்தி, நாங்க பாத்துக்கிடுவோம். நானே சொல்றேன்ல, என் பிள்ளை மாதிரி நான் பாத்துக்கிடுவேன். எங்க வீட்ல இருக்க போறது நாங்க 3 பேர் மட்டும்தான். அவ ஏதாவது ஆக்கிட்டா நாங்க பாட்டுக்கு தின்னுட்டு இருக்க போறோம். ஏன் சமைக்கலனா கூட கவலை இல்ல சம்மந்தி. நான் செஞ்சு எடுத்து அவளை நல்லா பாத்துக்கிடியே. இவ்வளவு நாளா என் பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்திருக்கேன். இப்போ என் மார்மாவுல எனக்கு இன்னொரு பிள்ளை மாதிரி தான். அவளை நான் நல்லா பாத்துக்கிட மாட்டேனா? கவலையை விடுங்க. இன்னும் 1 மாசத்துல எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா அத்தை வீட்டுக்கு போறேன். நான் ஓடி வராளா இல்லையான்னு பாருங்க. அந்த மாதிரி நான் நல்லா பாத்துக்கிடுவேன் சம்மந்தி. என் பிள்ளையே அப்படிதான். ஆதட்டி கூட ஒரு வார்த்தை பேச மாட்டா. இவ்வளவு நாள் பாத்திருக்கேன், அவளை பத்தி உங்களுக்கு தெரியலையா? தெரியுது சம்மந்தி. நெட்ட மாதிரி பாத்தியம்மா. இந்த மாதிரி மாமியார் உனக்கு கிடைக்குமா? தங்கமான மாமியாருமா. அதே மாதிரி உன் புருஷனும் ரொம்ப நல்லவர். நீயும் அங்க போய் அவங்கள நல்லா பாத்துக்கிடணும் சரியா? உன் மாமியாரும் உன் புருஷனும் உன்னைய குறை சொல்ற மாதிரி வச்சுக்கிட கூடாது. சரிம்மா. நல்லபடியா சந்தோஷமா வாழணும். அப்பா அம்மா பேரை காப்பாத்தணும். சரிம்மா. உன் மாமியாரோ என்னைய மாறிதம்மா. நீ அவியல அம்மா மாதிரி நினைச்சுக்க. உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நல்ல விவரமான பிள்ளை நீ. உனக்கு நான் அறிவுரை சொல்லணும்னு இல்லை. நல்லபடியா போய் வாழுமா. சரிம்மா. சரி பொண்ணு மாப்பிள்ளை மேல வண்டியில ஏற சொல்லுங்க. நெட்ட மாதிரி போம்மா, கார்ல ஏறுப்போம். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா. எப்பா போயிட்டு வரப்பா. நல்லபடியா போயிட்டு வாமா. அலமேலக்கா போயிட்டு வாரு. சரி நெட்ட மாதிரி அழாம போம்மா. ஏதா வாரங்கீதா. சரி நெட்ட மாதிரி. அம்மா அந்த குட்டி பிசாசு எங்கம்மா? அவ அங்க எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாம்மா. தங்கச்சிக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா. காத்துட்டு இருக்காவல்ல, போய் கார்ல ஏறுமா போ. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. நேட்டு மாதிரி வா, அழாத. நாங்க உன்னைய நல்லா பாத்துக்கிடியோம். நெட்ட மாதிரி பார்த்து போயிட்டு வாம்மா. சரிம்மா. பாய்மா. பாய் நெட்ட மாதிரி, போயிட்டு வா. பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு அலமேலு. ஆமா யார் தந்தாவ? ஏங்க நான் நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு போயிருந்தேனா? அலமேலு நெட்ட மாதிரி அம்மா கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால போக மாட்டேன்னு தானம்மா என்கிட்ட சொன்னா. ஆமாங்க, போக வேண்டாம் நினைச்சிட்டு வீட்டுல இருந்தேன். நம்ம வானரமா இருக்காவல்ல, அவியதான் என்னைய கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாவங்க. நெட்ட மாதிரி அம்மா சத்தம் போட்டிருப்பாவ்ல. ஆமாங்க, அவிய போன உடனே ஏன் வந்தான்னு தான் கேட்டாவ. வானரம்மா தான், இது கோயில் தானே, யார் வேணாலும் வரலாம் போலாம், நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாவளா. அதுக்கப்புறம் அவிய எதுவுமே சொல்லவே இல்லை. கல்யாணம் நடக்கும்போது நான் மணமேடையில தாங்க போய் நின்னேன். அப்பயே அவிய எதுவுமே சொல்லல. அப்படியா அலமேலு? கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டா? ஆமாங்க, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு.
அந்த பையனும் பார்க்க ரொம்ப நல்ல பையனா தாங்க தெரியறான். நெட்ட மாதிரியா நல்லா பார்த்துக்கிடுவான்னு நினைக்கேன். அப்படியா அலமேலு? ஆமாங்க, நெட்ட மாதிரி தான் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்ததான் ரொம்பவே கஷ்டமாயிட்டு. எப்படியோ அவளை சமாதானப்படுத்தி கல்யாணத்தை முடிச்சாச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கோ அனுப்பி விட்டுட்டாங்க. நான் வந்தேன். அப்படியா அலமேலு? அவிய வீட்டுக்கும் போனியோ? ஆமாங்க, முதல்ல ஏன் வந்தான்னு கேட்டவியா கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு வற்புறுத்தி கூப்பிட்டாவ. நெட்ட மாதிரியும் வீட்டுக்கு வாங்கக்கான்னு கூப்பிட்டாளா. பாவாவ அழுதுகிட்டே இருக்காளேன்னு நான் வீட்டுக்கு போனேங்க. நான் சாப்பிடும் போது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியலையேன்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டே இருந்தேனா, வானரம்மா தான் நான் சாப்பாடு வாங்க போறேன் உனக்கு கொஞ்சம் தந்துடுறேன்னு சொன்னாவ. அதை தான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கிய. நான் சாப்பாடு வாங்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. அதாங்க டிஃபன் பாக்ஸ் எதுவுமே எடுத்துட்டே போல. அபிய வாங்கினதுல தான் நம்மளுக்கு கொஞ்சம் தந்தாவ. அப்படியா அலமேலு? நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டுல, அதுவே சந்தோஷமா இருக்கு. இனி நெட்ட மாதிரி அங்க போய் நல்லபடியா வாழணும். ஆமாங்க, நாங்களும் அதான் சொல்லி விட்டோம். இப்படி அழுதுட்டே இருக்காத, மாப்பிள்ளை கூட சந்தோஷமா வாழுன்னு சொன்னோம். சரிக்கான்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா அந்த பையன் எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அலமேலு. காதலிச்சு பிள்ளை எப்படி விட்டுட்டு போயிட்டானே. ஆமாங்க, அந்த பையன் உண்மையா காதலிச்ச மாதிரியே தெரியல. பெத்தவிய மிரட்டின உடனே இவன் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டான் பத்தியலா. பாவம் நெட்ட மாதிரி எப்படி கலகலன்னு சுத்திக்கிட்டு இருந்தா. அந்த பிள்ளைய எப்படி கதற அழ வச்சுட்டானுங்க. பார்க்கும் போதே ரொம்ப பாவமா இருந்து. அலமேலு அவன் இந்த ஊருக்காரன் தானம்மா. என்னைக்காவது ஒரு நாள் அவனை நான் பார்க்க தானே செய்வேன். பார்க்குற இடத்துல 4 வார்த்தையாவது அவனை கேட்காம விட மாட்டேன். ஏங்க, அதான் நெட்ட மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டுல. இதுக்கு மேல யாரை கேட்டு என்ன ஆக போகுது, விடுங்க. இல்ல அலமேலு, நம்ம நெட்ட மாதிரி ஏமாத்திட்டு போயிருக்கான் அவன். பார்க்குற இடத்துல நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். சரிங்க, அதை விடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஏங்க, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். எங்க அம்மா அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தாவ. அப்படியா அலமேலு? ஆமாங்க, எங்க அம்மா என் கூட பேசினா தெரியுமா. அப்படியே அத்தை பேசினாவளோ? ஆமாங்க, எங்க அம்மா என்கிட்ட பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க. எங்க அம்மா நீ மன்னிச்சிட்டேன்னு சொன்னா. அப்படியா அலமேலு? ஆமாங்க. கல்யாணத்துக்கு எங்க அம்மா வந்திருந்தாவளா? இல்லங்க, அவிய வரல. உங்க அக்காவும் வரல, உங்க வீட்ல இருந்து யாருமே வரலங்க. எங்க அம்மையும் மைனியும் தான் வந்திருந்தாவ. எங்க அம்மா என் கூட பேசுறத பார்த்துட்டு எங்க மைனி சத்தம் போட்டாவங்க. மைனிக்கு பயந்துட்டு தான் எங்க அம்மா என் கூட பேசாம இருக்கா. இல்லனா இப்ப கூப்பிட்டா கூட வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படியா அலமேலு? உங்க மைனி அண்ணன் என்ன கோவத்துல தான் இருக்காவளோ? ஆமாங்க, அவிய கோவத்துல தான் இருக்காவ. எனக்கு எங்க அம்மா மனசு மாறினது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்புறம் எங்க அம்மா வளகாப்பு பத்தி எல்லாம் பேசினாவ. உங்க அண்ணனுக்கும் மைனுக்கும் கோவம் குறைஞ்சிட்டுனா வளகாப்ப நல்லபடியா பண்ணுவோமான்னு சொன்னாவ. ஆனா அவிய கோவம் இப்போதைக்கு குறையிற மாதிரி இல்லைங்க. பரவாயில்ல விடு அலமேலு, வளகாப்பு தானே, நான் பண்றேன். வளகாப்புலாம் வேண்டாங்க, வீண் செலவு எதுக்கு. எங்க அம்மா முடிஞ்சா உனக்கு வளையல் வாங்கிட்டு வந்து தாரேம்மான்னு சொல்லியிருக்காவ. அதே போதுங்க. இல்ல அலமேலு, இது நம்மளுக்கு முதல் பிள்ளை. கண்டிப்பா வளகாப்பு பண்ணியே ஆகணும். ஏங்க அதெல்லாம் வேண்டாம், ரூபாய் இல்லாத நேரத்துல எதுக்கு அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு. நீங்களும் வளையல் வாங்கிட்டு வந்து தாங்க, எங்க அம்மையும் வளையல் வாங்கிட்டு வந்து தரட்டும். சந்தோஷமா கை நிறைய போட்டுக்கிடியங்க, அதுவே போதும். வளகாப்புலாம் பண்ணணும்னா ஏகப்பட்ட செலவாகுங்க. இல்ல அலமேலு, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். நான் வேலை செய்யறல்ல, அங்க கொஞ்சம் ரூபா கேட்க அலமேலு. கண்டிப்பா வளகாப்பு பண்ணியே ஆகணும். ஏங்க நீங்க சொன்ன கேட்கவே மாட்டி, அதை பேச்சு விடுங்க. நீங்க பிரியாணியை சாப்பிடுங்க. சரி அலமேலு. அலமேலுக்கு நம்ம எப்படியாவது வளகாப்பு பண்ணியே ஆகணும். குருவம்மா, இப்பதான் மனசு நிறைவா இருக்கு குருவம்மா. ஆமாங்க, இப்பதான் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சும்மாவா சொல்லியிருக்காவ பெரியவிய, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. நம்ம பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டோன்னு நிம்மதியா இருக்கு குருவம்மா. ஆமாங்க, மாப்பிள்ளை பையன் தங்கனா தங்க சொக்க தங்கம். நம்ம பிள்ளைய கண்ணானாம வச்சு பாத்துக்கிடுவாரு. ஆமா குருவம்மா, சம்மந்தி அம்மாவும் அப்படிதான். அவியலுக்கு பொம்பளை பிள்ளையே இல்லல்ல, நம்ம பிள்ளைய பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன்னு சொல்லியிருக்காவ. இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும்? ஆமாங்க. அவசரமா மாப்பிள்ளை பார்த்தாலும் நல்ல பையனா பார்த்துட்டோம் குருவம்மா. எனக்கு அதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, எனக்கு நிம்மதியா இருக்கு.
நம்ம சம்மந்தி எவ்வளவு தங்கமான குணம் பாத்தியா? நம்ம பிள்ளைய பிள்ளை மாதிரி பாத்துக்கிடுவேன்னு சொன்னாவ. ஏன் வேலை செய்யலன்னா கூட அவிய செஞ்சு பாத்துக்கிடுவேன்னு சொன்னாவ. ரொம்பவே சந்தோஷமா இருந்து குருவமா. ஆமாங்க, இப்படி ஒரு மாமியார் கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும். மாமியார் மட்டும் இல்ல குருவமா, இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவோ நம்ம பிள்ளைதான் கொடுத்து வச்சிருக்கணும். நல்ல வயலுக்கு நம்ம பிள்ளைய கட்டி வச்சுட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, இனி இதுக்கு மேல எந்த கவலையும் இல்ல. அவ பாட்டுக்கு அங்க சந்தோஷமா வாழ போறா. ஆமா குருவமா. அம்மா, என்னம்மா? அம்மா, அக்கா எப்ப வருவா? அக்காவா இனி நாளை காலையில வருவா. நாளை காலையிலயா? ஏன்? அக்காக்கு கல்யாணம் ஆயிட்டுலம்மா. இனி மாமா கூட தான் அக்கா இருப்பா. நாளைக்கு மட்டும் எதுக்கு வரா? ஏன் அக்கா வரக்கூடாதுன்னு நினைக்கிறியோ? இல்ல இல்ல, அக்கா வரட்டும். நாளைக்கு அக்கா வந்துட்டு மறுபடியும் அங்க போயிருவா. அதுக்கு வரவே மாமா கூட தான் அக்கா இருப்பா. இங்க வரவே மாட்டாளோ? வருவாம்மா. எப்பயாவது வருவா, விசேஷங்களுக்கு வருவா. சும்மா சும்மா அடிக்கடிலாம் ஓடி வர மாட்டா. இனி அக்கா அங்கதான் இருக்கணும். சரிம்மா. ஐ, ஏன் சரி, அக்கா நீ வரவே மாட்டாளா? இனி வீட்டுல வாங்கி தர பண்டை எல்லாமே எனக்கு தான். ஏங்க, காலையில போய் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன், நண்டுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. மாப்பிள்ளை பிள்ளை நாளைக்கு மறு வீட்டுக்கு வராமல்ல. சரி குருவமா. எம்மா